இன்னைக்கு காலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்ட்டும் மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுக்காய் போர் விமானத்துல இருந்து ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை லான்ச் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்றது தான். இஸ்ரேலி தயாரிப்பான கிறிஸ்டல் மேஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இந்த ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் ஏவுகணையை தான் நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோம். இந்த ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருக்கிற காரணத்தினால இதுக்கு மேல நம்மளோட எதிரிகள் தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கான காணொலியில நம்மளோட எதிரி நாடுகளுக்குள்ள இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகளுக்கு இந்த ஆயுதம் எந்த அளவுக்கு எமனா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த கிறிஸ்டல் மேஸ் 2 பத்தி ஒரு சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டல் மேஸ் அப்படின்ற இந்த ஏவுகணையை 2006 வருஷமே இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கான எல்லா நெகோசியேஷனையும் ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல இருந்த கிறிஸ்டல் மேஸோட ரேஞ்சுன்றது 100 கிலோமீட்டர், அதோட வார்ஹெட் வெயிட் அப்படின்றது 83 கிலோ. அதை மிராஜ் 2000 அப்படின்ற நம்மளோட பிரெஞ்சு தயாரிப்பு போர் விமானங்கள்ல இருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து இத்தனை வருஷங்கள் கழிச்சு இப்போ நம்ம சோதிச்சு பார்த்துருக்க கிறிஸ்டல் மேஸ் 2 அப்படின்ற ஏவுகணைக்கு ஏகப்பட்ட டெக்னிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டரா இதோட ரேஞ்ச் அதிகப்படுத்தியிருக்கோம் 100ல இருந்து. கூடுதலா இதை நம்ம ரஷ்ய தயாரிப்பு போர் விமானங்களான சுக்காய் Su-30 இருந்து லான்ச் பண்ண முடியும். மிராஜ் 2000 என்னதான் நல்ல போர் விமானமா இருந்தாலும் அதோட எண்ணிக்கை அப்படின்றது நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. பிளஸ் இந்த விமானத்தை பிரெஞ்சுக்காரங்க தயாரிக்கிறதுல, அதனால இந்த விமானத்துக்கான உதிரி பாகங்களை தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ இல்லை அப்படின்னாலும் இன்னும் சில வருஷங்கள்ல ஏற்படும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த விமானத்துல இருந்து மட்டும்தான் இந்த ஆயுதத்தை லான்ச் பண்ண முடியுன்ற கேப்பபிலிட்டி கேப்ன்றது நமக்கு இப்போ இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற 270 சுக்காய் போர் விமானங்கள்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். இப்போ இந்த ஏவுகணையோட முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் போற நான் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். ரஷ்யா உக்ரைன் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிற முக்கியமான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல்களுக்கு அவங்க பயன்படுத்துறது ஏர் லான்ச்சர் பாலிஸ்டிக் மிசைல் தான். கின்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையே ஓரளவுக்கு ஏர் லான்ச்சர் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஃப்ளைட் பாத்தை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போரில் வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத உக்ரைனியன்ஸ் பல தடவை ப்ரூவ் பண்ணாங்க. அவங்க என்னதான் பேட்ரியாட் மாதிரியான உலகத்தில் தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சுருந்தாலும் அதை ஊடுருவி ரஷ்ய ஏவுகணைகள் பல தடவை தாக்குதல்களை நடத்தியிருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் கிட்ட இந்த கிறிஸ்டல் மேஸ் 2 ஏவுகணையை தடுக்கிறதுக்கு தொழில்நுட்பமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல தான் பாகிஸ்தான்ல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதிகளுக்கான பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம மேல ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான வீரர்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங்கை இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர் நகரங்களில் தான் கொடுப்பாங்க. அதாவது பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த முக்கியமான தீவிரவாதிகளோட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான லிeutenant அப்படின்னு அழைக்கப்படுற தலைமை வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களை நம்ம தாக்கணும் அப்படின்னா நம்ம பாகிஸ்தானோட வான்பரப்புக்குள்ளே நுழைஞ்சு போய் தாக்குதல் நடத்திட்டு ரிட்டர்ன் வரணும். ஆனால் அப்படி நம்ம நுழையிறதுக்கு பாகிஸ்தானோட இராணுவம் விட மாட்டாங்க. அவங்களோட போர் விமானங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. கூடுதலாக நம்ம நுழைஞ்சு போய் ஒரு தாக்குதல் நடத்திட்டு ரிட்டர்ன் வந்தாலும் உடனடியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட பேரை கெடுக்கிறதுக்கு பாருங்கள், இந்தியா எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் எந்த விதமான ப்ரொவோகேஷனும் இல்லாமல் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு எதிராக ஏகப்பட்ட நாடுகளை ஒன்று திரட்டுவாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் நம்ம எப்பயுமே பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் திருப்பி நம்மளோட பதில் தாக்குதலை கொடுப்போம். ஏன்னா புல்வாமா மாதிரியான தாக்குதலுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக நோட் பண்ணலாம், எந்த ஒரு மேலை நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஸ்டாண்டை எடுக்கவில்லை. ஒரு சில நாடுகள் எடுத்தாங்க, பட் அப்படி அந்த நாடுகள் எடுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்படி என்னதான் அவங்க தாக்கிட்டு நம்ம திருப்பி பதில் தாக்குதலுக்கு அவங்க நாட்டோட வான்பரப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் இப்போது நம்மளோட எதிரிகள் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அப்படின்றது பல மடங்கு அப்கிரேட் ஆகிருக்கு. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சீன தொழில்நுட்பங்கள் இருக்குது. இந்த சீன தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட நாட்டு வான்பரப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆயுதத்தை லான்ச் பண்ணி அந்த ஆயுதத்தின் மூலமாக இவங்களோட கேம்ப் எல்லாத்தையும் அழிக்க முடியும் அப்படின்றது தான் கிறிஸ்டல் மேஸ் 2வோட முக்கியத்தன்மை. இப்போ இந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெசிஃபிக்காக இந்த பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளோட லான்ச் பேடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லான்ச் பேடை நொறுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அதனால தான் இந்த காணொலியோட ஆரம்பத்தில் தீவிரவாதிகளுக்கு யமனாக இருக்க போகிறது இந்த ஆயுதன்றதை நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ தூரம் நம்மளால் தாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வான்பரப்புக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அவங்களோட கேம்ப் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அதை நம்மளால் அடிக்க முடியும். அண்ட் நம்மளோட போர் விமானங்கள் அவங்களோட வான்பரப்புக்கு உள்ளே போகல அப்படின்றப்ப அவங்களால இந்த போர் விமானத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி அடிக்க முடியாது. அதே சமயம்
அவங்க வான் பாதுகாப்பு அமைப்பை ஆன் பண்ணாலும் அதோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து தான் நம்மளோட போர் விமானங்கள் இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணும். அண்ட் பதிலுக்கு அவங்களோட போர் விமானங்களையும் அவங்க எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா உடனடியாக என்ன தெரியுமா சொல்லும், நீங்கள் தீவிரவாத குழுக்களை உள்ளே வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தாக்குதலே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் பூசி முழுக பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட தீவிரவாதிகளை கொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் இதுக்கு நம்மளோட எதிரி நாடு எந்த விதமான ரியாக்ஷனையும் உலகத்தில் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த ஆயுதத்தால் நமக்கு இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த தாக்குதலை இந்தியா அதோட வான்பரப்புக்குள்ளேருந்து பண்ணுறதுனால பாகிஸ்தானில் இருக்கிற மக்களும் மிகப்பெரிய அளவில் கோவப்பட மாட்டாங்க, அவங்களோட அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி அவங்க கேள்வி கேட்கலன்றப்ப மக்கள் நம்மளை நம்பணும், மக்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற அந்த மையக்கருத்துக்காண்டி நம்ம மேலே திருப்பி எந்த விதமான பதில் தாக்குதலையும் அவங்க பண்ண மாட்டாங்க. பாலக்கோட்டில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே புகுந்து அடித்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் அவங்க நாட்டு இராணுவத்தின் மேலே சந்தேகங்கள் கிளப்பினாங்க. அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நம்ம மேலே திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு போனாங்க, அடி வாங்கிட்டு போனாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அண்ட் அதே சமயம் இந்த கிறிஸ்டல் மேஸ் 2ல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜிபிஎஸ் தேவையில்லை. அதாவது சேட்டலைட் பேஸ்டு தொழில்நுட்பம் எதுவுமே இல்லாமல் இதால் துல்லியமாக டார்கெட்டை அடிக்க முடியும். அதுக்கு தேவையான நேவிகேஷனல் தொழில்நுட்பம் இந்த குறிப்பிட்ட ஆயுதத்தில் இருக்குது. இனோஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டும் தேவையில்லை, எந்த விதமான சிக்னலும் தேவையில்லை. அது இல்லாமலே அதால் அதோட டைரக்ஷனை ஓரளவுக்கு தோராயமாக கணிக்க முடியும். பட் துல்லியமாக அதோட டார்கெட் அடிக்கிறதுக்காண்டி இதில் சில சிக்னலிங் சிஸ்டமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு டேட்டா லிங்க் இருக்குது. இந்த டேட்டா லிங்க்கு போர் விமானங்கள் கிட்ட கனெக்டடாக இருக்காது. வழக்கமாக டேட்டா லிங்க் முறையில் நம்ம ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏவுகணைகளுக்கான கைடன்ஸாக போர் விமானம் தான் கொடுக்கும். அப்படி அந்த போர் விமானங்கள் அந்த ஏவுகணைக்கான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏவுகணையை நோக்கி அந்த போர் விமானம் பறந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த கைடன்ஸை கொடுக்க முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கிறிஸ்டல் மேஸில் நம்ம ஒரு தடவை போர் விமானத்துலேருந்து ஏவுகணையை லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவுகணைக்கான கைடன்ஸை வேறு ஒரு பிளாட்ஃபார்மால் கொடுக்க முடியும். அதாவது கிரவுண்ட் பேஸில் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்னால இந்த ஏவுகணைக்கு தேவையான கைடன்ஸை கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட போர் விமானங்கள் ஒரு தடவை லான்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த போர் விமானங்கள் சேஃப் ஜோனுக்கு போயிடும். ஸோ இந்த ஏவுகணை நோக்கி இந்த போர் விமானங்கள் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் இப்போ நமக்கு இல்லை. அதே சமயம் நம்மளோட கமாண்ட் சென்டர் கடைசி நொடி வரைக்கும் இந்த ஏவுகணைக்கான கைடன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான தொழில்நுட்பங்கள் இந்த ஏவுகணையில் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம கார்கில் யுத்தத்தில் சந்தித்த மாதிரியான இந்த ஜிபிஎஸ் சிக்னல் பேன் ஆன சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ நடக்காது. அதே சமயம் நம்மளோட நேவிக் சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நமக்கு இருக்குது. அதுவே நமக்கு தேவையான பொசிஷனிங் சிக்னலை கொடுக்கும். ஆனால் இந்த கிறிஸ்டல் மேஸ் 2வை நம்மளோட நேவிக்கு இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ற தலைவலியும் இப்போ நமக்கு கிடையாது. அண்ட் கடைசியாக இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான். இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த குறிப்பிட்ட கிறிஸ்டல் மேஸ் 2 அப்படின்ற ஆயுதத்தை நம்ம இப்போ உள்நாட்டில் உருவாக்க முடியும். முழுக்க உள்நாட்டில் உருவாக்க முடியும். அப்படின்றப்ப இதை சுக்காயில் ஆரம்பித்து நம்மளோட தேஜஸ் போர் விமானங்கள் வரைக்கும் பொருத்த முடியும். எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இது ஒரு யூனிவர்சல் வெப்பனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த முக்கியமான ஆயுதத்தோட சிறப்பம்சங்கள். இந்த ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு எதிராக தீவிரவாதிகளை தூண்டி தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற நம்மளோட எதிரிகளுக்கு பயம் வரதான் செய்யும். அண்ட் அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்தை நம்ம சோதித்து பார்த்துருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கான முக்கியமான நியூஸு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை போல் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.